Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போவும் நம்ம நார்மலா எந்த வகை மில்க் ஷேக் பண்ணாலும் பசும் பால் ஆட் பண்ணி தான் பண்ணுவோம். இந்த மில்க் ஷேக் கோகனட் மில்க் வச்சு பண்ண போகிறோம். அதனால் டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கலாம். 1/4 கப் அளவு சுகர், 1 கப் அளவு தோல் சீவி சீட்ஸ்லாம் எடுத்த ஆப்பிள், அடுத்து கொஞ்சமாக பாதாம் பருப்பை நல்லா சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பசும் பால், அடுத்து ஒரு கப்பில் 1/2 கப் அளவு தேங்காய் பால், ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதான் நல்லா திக்காக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த காய்ச்சி ஆற வச்ச பசும் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிள் நல்லா இனிப்பாக இருக்கும், அதனால் ஒரு 1/4 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். சுகர் கம்மியாக போடணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். இப்போது அந்த சுகர் ஆட் பண்ண பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் பீசஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். மில்க் ஷேக் நார்மலாக நம்ம சம்மர் டைமில் குடித்தோம் அப்படின்னா நம்ம பாடி ரொம்ப கூலிங்காக வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி மில்க் ஷேக் சம்மர் டைமில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இங்கே வந்து வெயில் கொளுத்துது, மழை கம்ப்ளீட்டாக நின்றுச்சு, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். மேலே கார்னிஷிங்காக அந்த பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே திராட்சை, உலர் திராட்சை, முந்திரி பருப்பு இதையுமே கட் பண்ணி போட்டு மேலே டாப்பிங்ஸாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஆப்பிள் மில்க் ஷேக் கூட அந்த நட்ஸு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட ஆப்பிள் கோகனட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.